நல்ல சுத்தமான அந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கோம். புதுசாக எடுத்துகிட்டு நம்ம கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும் டோட்டலாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு. அதேமாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு கண் முடிச்சோன்னே அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு கண்ணுக்கு வரும்போது இன்னொரு கண் நம்ம வந்து இன்னொரு தனியாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்துக்கணும். இதை பண்ணும்போது சில பேருக்கு எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இப்படி தள்ளுற மாதிரிலாம் இருக்கும். கண்ணை வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே 1 2 3 4 5 அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ ரொட்டேஷன் 1 2 3 4 5 கையில் இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படி மேலே சும்மா ஜஸ்ட் ரொம்பலாம் கிடையாது. இந்த காதுக்கு முன்னாடி அவ்வளோதான். காதுக்கு முன்னாடி அழகா 1 2 3 4 போதும். நீ காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படுக்க போவோம், லைட்டாக இப்படி அசைச்சு கொடுங்க. இது மிகப்பெரிய வர்மம். இது கண்ணுக்கு, முடிக்கு ப்ளஸ் நாசில், அவங்களோட பிட்யூட்டரி பினல் கிளாண்டுக்கு. ஆள்காட்டி விரல் ப்ளஸ் நடுவரல் ரெண்டையும் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை மட்டும் நல்லா அமுக்கி பாருங்கள். கண் பார்வை இதை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களுக்கு டல்லாக இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கண் பார்வை, அதை வச்சுக்கோங்க. இதை நல்லா அமுக்க உங்கள் கண் பார்வை இங்கே அமுக்க அங்கே உடம்பு வந்து கண்ணை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் சுருமாக்கல். இந்த கல் வந்து இப்போ பவுடராகவே கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், லைட்டாக எல்லோரும் நினச்சிருக்கேன் நம்ம ஒரு மை போடுறது அப்படி கிடையாது. எல்லாமே வர்ம புள்ளிகள். வெளியிலலாம் போட சொல்லலை. நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு படுக்க போகிறோம் இல்லையா, அப்போ மட்டும் சுருமாவோட பவுடர் மட்டும் லைட்டாக அப்படி போட்டு விடுங்க கண்ணில். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண், அதாவது ஒளி, நம்மளுடைய வீடோட 2 ஜன்னல், அதுவும் பவர்ஃபுல் ஜன்னல். இன்றைக்கி எல்லோரும் அதை கேர் பண்ணுறோமா, எல்லாருக்கும் அந்த ஜன்னலுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, கண்ணாடி. இந்த கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 90% பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. காரணம் வீக்னஸ், விட்டமின் சி இல்லை. அதேமாதிரி கேரட் யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இன்றைக்கி ஒரு மெயினான விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங், கண்ணை கழுவுறதுங்கிறதே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சை கழுவுறதோடு சரி, ஆனால் குளிக்கிறதோடு சரி. ஆனால் அது உள்ளார ஒரு அழுக்கு இருக்குமே, அதுக்குன்னு ஒரு வர்ம புள்ளி இருக்குமே, அதை இயக்குனாங்களா அந்த காலத்தில் இயக்குனாங்க. அதுக்கான பயிற்சிகள் ப்ளஸ் சில உணவுகள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது பெரியவருக்கு சிறியவர் எல்லாத்துக்குமே பொருந்தும். இதை பண்ணாங்கன்னா கண்ணாடியை தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். கண்ணை பற்றி இந்த கிட்ட பார்வை, தூர பார்வையெல்லாம் வந்து அழகாக மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கண்ணுங்கிறத பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் 2 ஃபங்க்ஷன். அது எங்கே லாக் ஆகுதோ அப்போ தான் பிரச்சனையாகும். ஸோ அப்போது என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்தம்பாங்க இல்லையா, இந்த விளக்கெண்ணெய்லாம் விடுவாங்க. இன்றைக்கி யாருமே விடுறதில்ல. பட் இன்றைக்கி அதுக்கான ஒரு குட்டி விஷயங்கள் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஐ வாஷ் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஐ வாஷ் பார்த்திங்கன்னா ஐ கப் இருக்குது. இல்லைனாக்கா உங்களால் முடியலையா, நீங்கள் வண்டியில் போகிறவங்க, நம்ம மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாருமே பண்ணுறாங்க, டயரில் போய் தூங்கிடுறீங்க. அதுதான் கண் பிரச்சனை. பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோவிஷாக மாற ஆரம்பிக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கண் அந்த ஒயிட்டிஷே போயிடும் டோட்டலாக. அது பார்த்திங்கன்னா அழுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த பொல்யூஷன் இருக்குது பார்த்திங்களா, கார்பன் இருக்குது பார்த்திங்களா, அது பட கண்ணு கருப்பாகும், இல்லைன்னா மஞ்சளாக இருக்கும், டல்லாக ஆரம்பிச்சிடும். அந்த வெளி நிறம் இருக்காது. ஸோ அதுவும் சேர்த்து தான், அதையெல்லாம் தாண்டின பிறகு தான் நம்மளுடைய விஷனே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சதை இருக்கும். அதை எப்படி சீன்றது தூண்டுறதுங்கிறத நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐ வாஷ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஐ கப்பு வெளியிலே கிடைக்கிது. நல்ல சுத்தமான அந்த ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எடுத்துக்கோம். புதுசாக எடுத்துகிட்டு நம்ம கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ரொட்டேட் பண்ணணும் டோட்டலாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு. அதேமாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு கண் முடிச்சோன்னே அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு கண்ணுக்கு வரும்போது இன்னொரு கண் நம்ம வந்து இன்னொரு தனியாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்துக்கணும். இதை பண்ணும்போது சில பேருக்கு எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இப்படி தள்ளுற மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பேலன்சிங், இந்த கண் சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய மானிட்டர், மிகப்பெரிய அலைனர், மிகப்பெரிய நியூட்ராக்கர். அப்படின்னாக்கா உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணும்லே காரை அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். இப்படி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணாலும் ஓகே தான். இதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் வளப்படும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த சதை இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அடைஞ்சிருக்கிறதுலாம் வெளில வந்துடும். எல்லோரும் க்ளீனிங்க்கு மட்டும்தான் தண்ணி அந்த ஒர்க் நினைக்கிறாங்க. இல்லை, தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த கண் உரியும். அதனால தான் அந்த உறிஞ்சிச்சினா தான் இந்த பார்த்திங்கனாக்கா அந்த கண்ணில் உள்ள பிபி வராது, கண்ணில் உள்ள ஸ்ட்ரெஸ் இருக்காது, இதெல்லாம் பேலன்ஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா அட்லீஸ்ட் கையிலையாவது எடுத்து பண்ணுங்கள். இல்லாட்டினா ஒரு டப்பில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா அந்த 2 கண்ணையும் விட்டு அதேமாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இது க்ளீனிங், ஐ க்ளீனிங் பார்ப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நம்ம மொபைல் பார்த்து பண்ண போனால் நம்மளோட ஷார்ட் ரொம்ப கம்மியாகிடுது. ஒரு விஷயம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருப்போம், அதுக்கப்புறம் மொபைலுக்கு போயிடுறோம். பக்கத்தில் இருப்போம் பார்த்திங்கன்னா டிவி பக்கத்துலேயே இருக்கும். லாங் விஷன் யாருமே பண்ணுறதில்ல. இந்த சுருங்கி விரிகிற அந்த ஃப்ரெக்ஷனையே நம்ம வேலை செய்ய வைக்கல. என்னாகும், அப்படியே இருந்து என்னாகும், அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பரதம் ஆடுறவங்களுடைய கண்ணெல்லாம் பார்த்திங்கனாக்கா வித்தியாசமாக இருக்கும்.
அதோட நல்ல ஒரு மை வேறு போட்டிருப்பாங்கள்ல, பார்க்கவே நல்லாவும் இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண் பார்த்திங்கன்னா அழுக்கே இருக்காது, நல்லா ஒயிட்டாக இருக்கும். பரதம் ஆடுறவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பளிச்சு இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க ஆடும் பொழுதே அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி லெஃப்ட்டில் போகிறது, ரைட்டில் போகிறது, இதில் 3 மட்டும் அழகாக பண்ணாலே போதுமான விஷயம். அந்த ஹை எக்ஸசைஸ் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கண்ணை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு நல்லா இழுத்து பொறுமையாக ஒரு 10 வாட்டி விட்டுட்டு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 இது 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 அதேமாரி ஒரு 10. இது லெஃப்ட் ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்தது முக்கியமானது கார்னர் டு கார்னர். அதேமாதிரி தலையை நேராக வச்சுக்கோங்க. அந்த கார்னர் 1, அதாவது இந்த கார்னர் 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இந்த கார்னர் 1 2 3 4 5. இப்படி வேகமாக கொஞ்சம் கார்னர் டு கார்னர் இது போதும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூர பார்வை எட்ட பார்வைலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத, மீன்ஸ் பேலன்ஸ் ஆகிறத, கிளியர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் இதை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் போய் கண்ணாடியில் போய் உங்கள் ஃபேஸ் பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷன் உள்ளதை கண்கூடாக பார்க்கலாம். காரணம் அந்த ஆக்சிஜன் உள்ளே போயிருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அங்கே உள்ள கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சூரிய படலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உள்ளார அழகா இந்த பாப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே அழகாக மிருதுவடைஞ்சிருக்கும். எக்ஸசைஸ் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து தம்பிள்ஸ் அடிக்கிறாங்க, வேக வேகமாக அடிக்கும் போது அந்த மசில்ஸ் கூடிய ஸ்ட்ரென்த் ஆகுது இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த் கண்ணுக்கு கிடைக்கும், கூரிய பார்வை கிடைக்கும், வசீகரமான பார்வை கிடைக்கும், நல்ல பார்வை கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற உணவு, நம்ம சாப்பிடும் பொழுது எந்த வகையிலையாவது பார்த்திங்கன்னா அந்த கேரட் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கேரட் ஜூஸ் ஆகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த சமைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கேரட்டில் சாம்பாரில் போடுறது, குழம்புல போடுறது, இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்து கேரட்டை உணவில் சேர்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல ஒரு கேரட் தான் கண்ணு தான் கேரட். நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இறைவன் ஒவ்வொரு காயிலையும் மனுஷனுடைய உறுப்புகளை வந்து படைச்சு தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேரட் ஜூஸாக எடுத்துக்கிட்டே வாங்க. அதோட ஒரு நாள் கேரட் வித் பீட்ரூட். இந்த பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா உடம்புல அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கும். முடி நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த கண்ணை ரொட்டேட் பண்ணி பார்க்கும் பொழுது முடி வளரும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா ரொட்டேட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிக்கெலாம் தூண்டப்பட்டு அந்த முடிக்கான போஷாக்கு அது கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனஸ் போயிடும், நல்ல வளர்ச்சி இருக்கும். அதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்படி கையில் இப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்படி மேலே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரொம்பலாம் கிடையாது. இந்த காதுக்கு முன்னாடி அவ்வளோதான். காதுக்கு முன்னாடி அழகா 1 2 3 4 போதும். நீ காலைல எழுந்திரிச்சு நைட்டு படுக்க போகும்போது லைட்டாக இப்படி அசைச்சு கொடுங்க. இது மிகப்பெரிய வர்மம். இது கண்ணுக்கு, முடிக்கு, ப்ளஸ் நாசில், அவங்களோட பிட்யூட்டரி பினல் கிளாண்டுக்கு, அறிவுத்தன்மைக்கும், ப்ளஸ் ஞாபகம் மறதி அடிக்கடி வந்துடுது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நல்ல ஒரு ப்ரெஸ் 1 2 3 அது போதும். அதுமாதிரி ஒரு 3 செட்டு 3 ஒரு போட்டிக்கினால போதும். இல்லை ஈவினிங் டைம் படுக்க போகும்போது பண்ணி பாருங்கள். எங்கேயோ ஒரு மாற்றம் இருக்குது. சின்ன ஒரு அசைவில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குவா அப்படிம்பாங்க. ஸோ கண் பார்வைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். இந்த ஆள்காட்டி விரல் ப்ளஸ் நடுவிரல் ரெண்டையும் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை மட்டும் நல்லா அமுக்கி பாருங்கள். கண் பார்வை இதை வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களுக்கு டல்லாக இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கண் பார்வை, அதை வச்சுக்கோங்க. இதை நல்லா அமுக்க உங்கள் கண் பார்வை இங்கே அமுக்க அங்கே கிளியர் ஆகிறத பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா என்னமோ ஸ்ப்ரிங் மாதிரிலாம் தெரியாது. தெளிவு ஃபஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் ஏதோ ஸ்ப்ரிங் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து இங்கே கரெக்டாக ஆகிறது புரியும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே அப்படி இருந்தோம்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டக்காகி நிற்கக்கூடிய அந்த பார்வையெல்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தாண்டி நம்ம சுர்மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அஞ்சனக்கல்லில் செய்யக்கூடிய விஷயம். இந்த சுர்மாக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி சூப்பர். உடம்பு வந்து கண்ணை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் சுர்மாக்கல். இந்த கல் வந்து இப்போ பவுடராகவே கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், லைட்டாக எல்லோரும் நினச்சிருக்கேன் நம்ம ஒரு மை போடுறது அப்படி கிடையாது. எல்லாமே வர்ம புள்ளிகள். வெளியிலலாம் போட சொல்லலை. நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு படுக்க போகிறோம் இல்லையா, அப்போ மட்டும் சுருமா ஒரு பவுடர் மட்டும் லைட்டாக அப்படி போட்டு விடுங்க கண்ணில். மை போடுற அளவுக்கு. இன்றைக்கி வந்து ஆண்கள் வந்து மை போடும் பழக்கம் இல்லை. ஆனாலும் அந்த காலத்தில் எல்லாருமே போட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நைட் மட்டும் அவங்க போடுவாங்க. ஸோ வெளியில் போகும்பொழுது பழக்கத்தில் யாருக்குமே இப்போ இல்லை. ஸோ ஆண் பெண் 2 பேருமே மை போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா மை போடுற கண்ணுக்கு என்றைக்குமே மேக்ஸிமம் அந்த கண் கோளாறு வருவதில்லை. காரணம் எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கும், அதேமாரி மன மகிழ்ச்சியாக இருக்கும், ப்ளஸ் அட்ராக்ஷன் இருக்கும் கண்ணுக்கு. ஆக நம்ம வந்து இன்றைக்கி மை அந்த ஐடெக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நைட்டில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சுருமாக்கல் இல்லைனா சும்மா பவுடர்
எது யூஸ் பண்ணாலும் கண்ணாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்த இன்றைக்கெல்லாம் கண் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு பொன்னான ஒரு டிப்ஸை இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.